الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. ما شاء الله كان وما لم يشاء لم يكن. لا حول ولا قوة الا بالله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. وقال النبي صلى الله عليه وسلم: القرآن شافع مشفع وماهل مصدق، من جعله أمامه قاده إلى الجنة ومن جعله خلف ظهره ساقه إلى النار أو كما قال عليه الصلاة والسلام. வான்மறை வந்தவல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி வாழ்வுக்கு வழிகாட்ட மையகத்தில் வந்துவிட்ட வள்ளல் பெருமானார் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்துக்காக நம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல்ல ஆசிரியனை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த நேர்மைக்கு முறித்தான எனதன்மை இஸ்லாமிய பெரியவர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றுக் கொண்ட வாழ்வர்களே, இளைஞர்களே, ஜும்மாவுடைய பரவான தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய ஹலாலான முராதுகளை எல்லாம் அல்லாஹ் காத்திலாக்கி தந்தருள்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் சாலிஹான அமலாக நம்மவர்களிடமிருந்து கபூல் செய்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கான தயாரிப்புகளில் மனதளவில் அதிகம் நோன்புகள் நோக்கி இபாதத்துக்களில் அதிக அக்கறையும் கவனமும் காட்டக்கூடிய புனிதமிக்க ஷஅபான் மாதத்தினுடைய முதல் நாளிலே நாம் வீற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாமெல்லாம் விசுவாசிகளாக, உண்மை விசுவாசிகளாக, விசுவாசம் என்பது நம்மில் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அயராது பாடுபட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: அக்மலுல் முஃமினீன ஈமானா அஹ்ஸனுஹும் குலுகா. மூமின்களில் ஈமான் முழுமையானவர், ஈமான் பரிபூர்ணமானவர் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் குலுகா. அவர்களில் நற்குணம் யாரிடத்திலே இருக்கிறதோ, நல்ல பண்பு யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்தான் பண்பு மிக்கவர் மட்டுமல்ல, விசுவாசம் என்று சொல்லக்கூடிய ஈமானிலும் பரிபூர்ணமானவர், சம்பூர்ணமானவர், முழுமையானவர் என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டியது மட்டுமல்ல, நாளை என்னோடு இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? எனக்கு மிக அன்பிற்குரியவர் யார் தெரியுமா? என்னுடைய நேசத்திற்குரியவர் யார் தெரியுமா? இன்னமின் அஹப்பிக்கும் இலைய, உங்களில் எனக்கு ரொம்பவும் விருப்பமானவர், அக்கரபிக்கும் நின்னை மஜ்லிஸா, நாளை மறுமையில்
எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர், யௌமல் கியாமா மறுமை நாளில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் அஹ்ஸினக்கும் அஹ்லாகா, நற்குணம் வாய்ந்தவர்தான். குணத்தால் யார் சிறந்திருக்கிறாரோ, குணத்தால் யார் மேலோங்கி இருக்கிறாரோ, யாரிடத்திலே நல்ல பண்புகள் இருக்கிறதோ அவர்தான் எனக்கு மிக பிரியமானவர் மட்டுமல்ல, நாளை மறுமையில் எனக்கு நெருக்கமாகவும் இருப்பார் என கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் அன்பார்ந்தவர்களே, நற்குணம் எங்கே இருக்கிறது, நற்குணம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கிற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் வருகிறார்கள். வந்து கேட்டார்கள், கண்மணி நாயகத்தினுடைய குணம் எப்படி இருந்தது, பெருமானாருடைய குணம் எப்படி இருந்தது? காரணம், குணத்தை பற்றி ரொம்ப சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். குணத்தால் சிறந்தவர்கள் தான் ஈமானிலே சிறந்தவர்கள், குணத்தால் சிறந்தவர்கள் தான் மறுமையில் எனக்கு நெருக்கமானவர்கள், குணத்தால் சிறந்தவர்கள் தான் எனக்கு மிகவும் விருப்பமானவர் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்டபோது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேள்வி கேட்டவர்களிடத்திலேயே திருப்பி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அனா கரஅத்தல் குர்ஆன், அனா கரஅத்தல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் படிக்கவில்லையா, குர்ஆனை நீங்கள் ஓதவில்லையா, குர்ஆனை நீங்கள் சிந்திக்கவில்லையா, குர்ஆனை நீங்கள் புரியவில்லையா, குர்ஆனை நீங்கள் பார்க்கவில்லையா? கான குலுகுஹு அல் குர்ஆன், கான குலுகுஹு அல் குர்ஆன், அவர்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது. குர்ஆன் நடமாடும் குர்ஆனாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் குர்ஆனுடைய வழிகாட்டுதலுக்கும் நமது நடைமுறைக்கும் நமது பண்புக்கும் நமது சொல்பேச்சுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குர்ஆன் செய்யக்கூடிய போதனை என்ன, நமது வாழ்வு என்ன, நமது வாழ்வும் குர்ஆனுடைய போதனைக்கும் ஒத்துப்போகிறது என்றால் நாம் முஸ்லிம்கள், நாம் மூமின்கள், அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய போதனை எதையோ போதிக்கிறது, நமது வாழ்வும் நமது வாக்கும் நமது போக்கும் எப்படியோ மாற்றமாக இருக்கிறது என்றால் நாம் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதில், நாம் மூமின் என்று சொல்லிக் கொள்வதில், நாம் ஈமான்தாரி என்று சொல்லிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை நாமே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அன்பார்ந்தவர்களே, அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் கேட்பான். 54ஆம் அத்தியாயம் 22வது வசனத்திலே அல்லாஹ் சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்வான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை நாம் ரொம்ப ரொம்ப லேசாக, இலகுவாக, எளிமையாக நாம் ஆக்கி இருக்கிறோம். ஃபஹல் மின் முதக்கிர், படிப்பினை பெறக்கூடியவர்கள் உண்டா, உணர்வு பெறக்கூடியவர்கள் உண்டா, உணர்ச்சி பெறக்கூடியவர்கள் உண்டா, அதை பார்த்து அதை தன்னுடைய வாழ்க்கை முறையாக அதை ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் உண்டா என்று அருள்மறை குர்ஆனிலே கேட்கிறான். நமது அன்றாட வாழ்வுக்கு பயன்படுவதற்காக வேண்டித்தான் அருள்மறை குர்ஆனை இலகுவாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கத்தம் பாத்தியா ஓதுவதற்காக வேண்டி மட்டுமல்ல, இறந்தவர்களுக்கு ஈசால் சவாபு செய்வதற்காக வேண்டி மட்டுமல்ல, அல்லது பறக்கத்திற்காக அலமாரியிலே கூட்டி வைப்பதற்காக வேண்டி மட்டுமல்ல, அல்லது முஸ்லிம்களின் வேதம் இது பறக்கத்தானது வீட்டிற்கு ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாதுகாத்து அலமாரிக்குள் வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல அல்லாஹ் அருள்மறை குர்ஆனை இறக்கினான். குர்ஆனுடைய 6666 வசனங்களும் நமது வாழ்வில் அது வழிகாட்ட வேண்டும், நமது வாழ்க்கையில் அது ஒளியூட்ட வேண்டும், நமது வாழ்வு குர்ஆனாக இருக்க வேண்டும். குர்ஆனை போதித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருள்மறைக்கு பலர்கள் விரிவுரை எழுதியிருக்கிறார்கள்.
இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃசீரே தபரி என்று ஒன்று இருக்கிறது. அதை எழுதிய இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இன்னீ லஅஅஜபு, நான் வியந்து போகிறேன், மிம்மன் யக்ரஉல் குர்ஆன், சிலர்கள் ஏதோ குர்ஆனை ஓதுகிறார்கள், வலா யஅலமு தஅவீலஹு, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய விரிவுரை என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய உட்பொருள் என்ன, அதனுடைய வெளிப்பொருள் என்ன, அதை நோக்கி எதை கட்டளையிடுகிறது என்ற எதையுமே தெரியாமல் குர்ஆனை வெறுமனே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அருள்மறையை கொண்டு எப்படி அவர்கள் இன்பம் அடைவார்கள்? அருள்மறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கியது வாழ்வுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லவா? எந்த கட்டளைகளை எப்படி அவர்கள் எடுப்பார்கள்? எப்படி குர்ஆனை கொண்டு அவர்கள் இன்பம் அடைவார்கள்? எனவே வெறுமனே குர்ஆனை ஓதுபவர்களை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன் என அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, நமது நிலைமை என்ன? அந்த குர்ஆனை திறந்து பார்க்கிறோமா, ஓதுகிறோமா, அதனுடைய விளக்க உரைகளை படிக்கிறோமா? சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆன் 8ஆம் அத்தியாயம் 61வது வசனத்திலே கேட்பான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? குர்ஆனை அவர்கள் புரிய வேண்டாமா? குர்ஆனை அவர்கள் விளங்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, ஓ மானுட வர்க்கமே, மனித சமுதாயமே, உங்கள் உள்ளங்களில் பூட்டுக்களா போடப்பட்டிருக்கிறது. பூட்டு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, பூட்டுக்கள் என்று பன்மையாக சொல்கிறான். அறியாமை என்று சொல்லக்கூடிய பூட்டு, ஆணவம் என்று சொல்லக்கூடிய பூட்டு, பயம் என்று சொல்லக்கூடிய பூட்டு, குர்ஆனை பற்றிய அலட்சியம் என்று சொல்லக்கூடிய பூட்டு, இவ்வாறாக பல்வேறு பூட்டுக்கள் உங்கள் உள்ளங்களில் போடப்பட்டிருக்கிறதா? ஏன் உள்ளங்களை திறக்காமல் இருக்கிறீர்கள்? திறந்த உள்ளத்தோடு குர்ஆனை ஏன் சிந்திக்காமல் இருக்கிறீர்கள் என்று அருள்மறை குர்ஆன் 8ஆம் அத்தியாயம் 61வது வசனத்திலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆனு ஷாஃபிஉன் முஷஃபா, அல் குர்ஆனு ஷாஃபிஉன் முஷஃபாஉன், குர்ஆன் என்பது நாளை மறுமையில் இந்த உம்மத்திற்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கிறது. வெறும் ரெக்கமெண்டேஷன் மட்டுமல்ல, முஷஃபா, அதனுடைய சிபாரிசு அங்கீகரிக்கப்படவும் செய்யும், அதனுடைய ரெக்கமெண்ட் அங்கீகரிக்கப்படவும் செய்யும். இறைவா, இவன் என்னை ஓதினான், இறைவா, இவன் என்னை ஓதியது மட்டுமல்ல, வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்னை ஆக்கிக் கொண்டான். இவனுடைய சொல்லும், இவனுடைய செயலும், இவனுடைய வாக்கும், இவனுடைய போக்கும், இவனுடைய வாழ்வும் நானாகவே இருந்தேன் அல்லாஹ். எனவே இவனுக்கு நீ உன்னத பதவியை கொடு, சுவனத்தை கொடு என நாளை குர்ஆன் சிபாரிசு செய்யும். யாருக்கு? குர்ஆன் உடையவர்களுக்கு, குர்ஆனை ஓதியவர்களுக்கு, குர்ஆன் படி வாழ்ந்தவர்களுக்கு. அந்த சிபாரிசு முஷஃபஉன், அது ஏற்றுக்கொள்ளவும் படும் என முஹ்பிரை சாதிக் நபி முஹம்மது முஸ்தபா. அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் என்பது நாளை அதை ஓதாதவர்கள், அதை திறந்து பார்க்காதவர்கள், அதனுடைய வழிகாட்டுதல் என்ன என்று புரியாதவர்கள், விளங்காதவர்களுக்கு அது நாளை சாட்சி சொல்லும். முஸத்தகுன், அதனுடைய சாட்சி உண்மைப்படுத்தப்படவும் செய்யும். இறைவா, இவன் என்னை குர்ஆனை எடுத்து என்னை இவன் திறந்தும் பார்க்கவில்லை, என்னை உபயோகப்படுத்தவும் இல்லை, இவனது வாழ்க்கையில் என்னை இவன் தலையிடவும் செய்யவில்லை, அவனுடைய வாழ்க்கையில் என்னை அவன் உபயோகப்படுத்தவும் இல்லை என குர்ஆன் சாட்சி சொல்லும். முஸத்தகுன், அதனுடைய சாட்சி உண்மைப்படுத்தப்படவும் செய்யும் என கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்வார்கள், மன் ஜஅலஹு அமாமஹு, யார் குர்ஆனை தனக்கு முன்னால் ஆக்கினானோ, ஆதஹு இலல் ஜன்னா, சுவனத்தின் பக்கம் அவனை அது இழுத்துக் கொண்டு செல்லும். குர்ஆனை முன்னால் ஆக்கினான் என்றால் என்ன?
தனது ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு அடிக்கும், ஒவ்வொரு பேச்சுக்கும், வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் குர்ஆனுடைய போதனையை யார் பார்த்து தெரிந்து நடந்தார்களோ காதஹு இலல் ஜன்னah, சுவனத்தின் பக்கம் அவனை அப்படியே அது வழிகாட்டும், அப்படியே அவனை இழுத்துக் கொண்டு செல்லும். وَمَنْ جَعَلَهُ خَلْفَ ظَهْرِهِ, குர்ஆனை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் யார் ஆக்கினார்களோ சாக்கஹு இலன் நார், அவன் வேஷம் எப்படி இருந்தாலும் சரி, அவனுடைய கோஷம் எப்படி இருந்தாலும் சரி, அவன் என்னதான் உலகத்தில் சுமாராக மாமனிதன் என்று அவன் தன்னை சொல்லிக் கொண்டாலும் சரி, சாக்கஹு இலன் நார், நரகத்தின் பக்கம் அவனை கொண்டு தள்ளிவிடும். குர்ஆனுடைய வழிகாட்டுதலுடைய வாழ்வில் இல்லை என்றால் அந்த குர்ஆன் உன்னை கொண்டு நரகத்திலே கொண்டு சேர்க்கும் என முஹம்மது சாதிக் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அருள்மறை குர்ஆனிலே 49வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்திற்கு பிரபல்யமாக சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்வார்கள். அந்த சூரத்துல் ஹுஜராத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, சூரத்துல் அஹ்லாக், நற்குணங்களின் அத்தியாயம். நற்குணங்கள் ஏகப்பட்ட வாழ்க்கையில் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டிய, ஒவ்வொரு முஃமினும் தெரிந்திருக்க வேண்டிய பற்பல நற்குணங்கள் அருள்மறை குர்ஆன் நெடுக சொல்லப்பட்டாலும் கூட 49வது அத்தியாயத்தில் பல்வேறு நற்குணங்களை சொல்லப்படுகிறது. எனவே தான் இந்த அத்தியாயத்திற்கு சூரத்துல் அஹ்லாக் என்று கூட சொல்வார்கள். அன்பானவர்களே, 1-2 குணங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் என்ன சொல்கிறது, நமது வாழ்வு எப்படி இருக்கிறது? அல்லாஹ் ஒரு இடத்திலே கேட்பான், செய்யாத விஷயத்தை எதற்காக சொல்லுகிறீர்கள்? சிலர்களை பார்த்தால் பெரிய பெரிய பிரசங்கிகளாக இருப்பார்கள், பெரிய பேச்சாளர்களாக இருப்பார்கள். மிஅராஜுடைய இரவில் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு காட்சிகளை கண்டு வரக்கூடிய ஒரு நேரத்தில் திடீரென்று பார்க்கிறார்கள், சிலர்கள் நெருப்பினாலான கத்திரிக்கோலை கொண்டு தங்களுடைய உதடுகளை வெட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வெட்டுகிறார்கள், மீண்டும் ஒட்டுகிறது, வெட்டுகிறார்கள், புழுவாய் துடிக்கிறார்கள். வேதனை தாங்க முடியாமல் நெருப்பினாலான கத்திரிக்கோலை கொண்டு உதடுகள் வெட்டப்படுகிறது, மீண்டும் அது ஒட்டிக் கொள்கிறது, புழுவாய் துடிக்கிறார்கள். வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் துடித்து அலறுகிறார்கள். அருமை நாயகம் கேட்டார்கள், ஜிப்ரீலே இது யார் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நபியே, ஹுததாஉ உம்மத்திக, ஹுததாஉ உம்மத்திக, உங்கள் சமுதாயத்தில் உள்ள பேச்சாளர்கள், உங்கள் சமுதாயத்தில் உள்ள பேச்சாளர்கள், பேச்சையே தொழிலாக கொண்டவர்கள், பெரிய பேச்சுக்கள் எல்லாம் பேசுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஜீரோவாக இருக்கும், எந்த விவாதத்தும் இருக்காது, எந்த வழிகாட்டுதலும் இருக்காது, குர்ஆனுடைய எந்த போதனையும் அவர்களுடைய வாழ்விலே இருக்காது. இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் இவ்வளவு பெரிய புதிய வேதனையை நரகத்திலே சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்யாததை போதனை மட்டும் செய்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன பலன் இதனால் கிடைக்கப் போகிறது? கபுர மக்தன் இந்தல்லாஹி அந்த கூறும் மாலா தஃஅலூன், அல்லாஹ்விடத்திலே பெரிய பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கபுர மக்தா, கோபத்தால் பெரியது இதைவிட வேறு எதுவும் இல்லை என்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்கிறான். செய்யாத விஷயத்தை சமுதாயத்திற்கு மட்டும் போதித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இப்படிப்பட்ட இந்த பேச்சுக்கள் உங்களுக்கு எதற்காக நீங்கள் பேசுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பார்ந்தவர்களே, சொல்லு சுல்தானாகவும் செயலு சைத்தானாகவும் இருக்கக்கூடாது. சிலர்களை பற்றி சொல்வார்கள், சொல்லு சுல்தான் செயலு சைத்தான் என்று. சொல்லும் செயலும் ஒன்று போல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் குர்ஆனுடைய போதனை நமது வாழ்விலே வந்திருக்கிறது என்ற அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே கேட்பான், அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே சொல்வான், நாளை மறுமையில் இந்த குர்ஆனை வாழ்வில் பயன்படுத்தாதவர்கள், திறந்தும் பார்க்காதவர்கள், வழிகாட்டுதலை பற்றி அறியாதவர்களை பற்றி நாளை நரகத்திலே கிடந்து அவர்கள் கவலைப்படுவார்கள்.
அல்லாஹ் சொல்வான் 25ஆம் அத்தியாயம் 29 30வது வசனங்களிலே அல்லாஹ் சொல்வான் லக்கது அவல்லனி அனில் விக்ரி பாதை விஜாஅனி லக்கது அவல்லனி அனில் விக்ர் குர்ஆனிலிருந்து உபதேசம் பெறுவதை விட்டும் என்னை ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான். யாரெல்லாம் வழிகெடுத்தார்களோ, குர்ஆனை சமுதாயத்திற்கு சென்றடையாமல் யாரெல்லாம் தடுத்தார்களோ அவர்களை எல்லாம் ஷைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லக்கது அவல்லனி என்னை வழிதவரச் செய்து விட்டான், அனில் விக்ரி உபதேசம் பெறுவதை விட்டும் இது ஜாஅனி எனக்கு அது வந்த நேரத்தில் அதிலிருந்து வாழ்வுக்கு தேவையான விஷயங்களை எடுப்பதிலிருந்து ஷைத்தான் என்னை வழிகெடுத்து விட்டான். வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூதா ஷைத்தான் பிசாசு இருக்கிறானே மனிதனுக்கு சதி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். மனிதனுக்கு ஒருபோதும் நல்லதை ஷைத்தான் நாடமாட்டான். குர்ஆனா அது யாரோ படிக்க வேண்டியது, குர்ஆனா அது நமக்கொன்றும் விளங்காதது என்றெல்லாம் குர்ஆனை எடுத்தவுடனேயே அதை நாம் ஒதுக்கி வைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஷைத்தான் நம்மோடு விளையாடிக் கொண்டிருக்கிறான். நாளை மறுமையில் நாம் கைசேதப்படுவோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, வகால ரசூல் சொல்வார்கள், வேறு என்ன செய்ய முடியும்? நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட ரசூல் சொல்வார்கள், யா ரப் இறைவா இன்ன கௌமி என்னுடைய கூட்டத்தார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா இந்த குர்ஆனை வெறுக்கப்பட்டதாக, ஒதுக்கப்பட்டதாக, புறக்கணிக்கப்பட்டதாக, ஏதோ பட்டு துணியிலே பொதிந்து அலமாரியில் பறக்கத்திற்காக வைக்கக்கூடிய ஏதோ ஒரு சாதனத்தை போல அவர்கள் எண்ணினார்கள், வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள், புறக்கணித்தார்கள் என ரசூல்மார்கள் நாளை அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை யார் புறக்கணித்து வாழ்ந்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களையும் நரகத்திலே அல்லாஹ் தள்ளிவிடுவதாக அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை வெறுத்தவர் யார் என்பதை இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிற பொழுது, மல்லம் யக்ரல் குர்ஆன ஃபகத் ஹஜரஹு யார் குர்ஆனை ஓதவில்லையோ அவன் குர்ஆனை வெறுத்தவனாவான், அவன் குர்ஆனை புறக்கணித்தவனாவான், அவன் குர்ஆனை ஒதுக்கி தள்ளியவனாவான். வமன் கரஅல் குர்ஆன ஃபலம் யததப்பர் மஆனிஹு ஃபகத் ஹஜரஹு யார் குர்ஆனை வெறுமனே அப்படி படித்துக் கொண்டு போகிறார்களோ, அதனுடைய பொருளை விளங்கவில்லையோ, அதனுடைய அர்த்தத்தை புரியவில்லையோ, அவர்களும் குர்ஆனை வெறுத்தவர்கள் தான். வமன் கரஅஹு யார் இந்த குர்ஆனை ஓதுகிறார்களோ, வததப்பர மஆனிஹு அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் சிந்திக்கிறார்கள், குர்ஆனுடைய போதனைகள் எல்லாம் விட்டால் மணிக்கணக்கில் பேசுவார்கள், மாதக்கணக்கில் பேசுவார்கள், எல்லாம் தெரியும். ஆனால் அந்த குர்ஆனை கொண்டு யார் அமல் செய்யவில்லையோ, வாழ்க்கையில் அந்த குர்ஆனை யார் உபயோகப்படுத்தவில்லையோ, அமல் செய்யவில்லையோ, ஃபகத் ஹஜரஹு அவர்களும் குர்ஆனை வெறுத்தவர்கள் தான் என இமாம்கள் உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இஸ்லாமியர்களாகிய நம்மை பொறுத்தமட்டில் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 இருக்கிறது. குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் 6 இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும், முஸ்லிம் பெயர் வாங்கியும் முஸ்லிம் என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 இருக்கிறது. ஏதாவது நாம் செய்திருக்கிறோமா? செய்ய முனைந்திருக்கிறோமா? செய்ய முயற்சியாக செய்திருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, முதலிலே குர்ஆனை நம்ப வேண்டும். குர்ஆனை முதலிலே நம்ப வேண்டும். இறை வேதம் நமது வாழ்வுக்கு இதுதான் வழிகாட்டி, இதை விட்டால் நமக்கு வேறு எந்த வழிகாட்டியும் இல்லை என குர்ஆனை நம்ப வேண்டும். இரண்டாவது, அந்த நம்புவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்த குர்ஆனை படிக்க வேண்டும், அந்த குர்ஆனை ஓத வேண்டும். மூன்றாவது, வெறுமனே ஓடிக்கொண்டே போகாமல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளங்க வேண்டும், புரிய வேண்டும். நான்காவதாக, அந்த புரிந்த விளங்கிய அந்த குர்ஆனை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஐந்தாவதாக, வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆறாவதாக, நாம் நடைமுறைப்படுத்தியதற்கு பின்னால் மற்றவர்களுக்கு அதை பரப்ப வேண்டும்.
குர்ஆனுடைய போதனைகளை நமது வாழ்வில் நாம் பயன்படுத்தியதற்கு பின்னால் சிலர்கள் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள், மற்றவர்களுக்கு உபதேசிப்பார்கள். அவர்களை பற்றி நான் ஏற்கனவே மேலே சொல்லிவிட்டேன். நாம் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தியதற்கு பின்னால் மற்றவர்களுக்கு அந்த குர்ஆனை பரப்ப வேண்டும். இந்த 6 முஸ்லிம் என்ற முறையில் நம்மீது கடமையாக இருக்கிறது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றிய மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸுகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களே, குர்ஆனுடைய போதனை எந்த அளவுக்கு நம்மிடத்திலே இருக்கிறது. அருள்மறை குர்ஆன் 3ஆம் அத்தியாயம் 103வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வஅஸ்மு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கையை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எத்தனையோ நிஅமத்துகள் செய்திருக்கிறான். அதில் பெரிய நிஅமத் என்ன தெரியுமா? فألف بين قلوبكم, இது குண்டும் ஆதான் فألف بين قلوبكم. குர்ஆன் இறங்கப்படுவதற்கு முன்னால் பல்வேறு குழுக்களாக, பல்வேறு பிரிவினர்களாக நீங்கள் பிரிந்து விரிவுகளாக ஒவ்வொருவரும் அவரவர் மனம் போல போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்களை எல்லாம் அல்லாஹ் சகோதரர்களாக ஆக்கினானே, இது அல்லாஹ் உங்களுக்கு செய்ய மிகப்பெரிய வாக்கியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் சகோதரர்களாகத்தான் வாழுகிறோமா? சகோதர வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கிறதா? சகோதர உணர்வு நம்மிடத்திலே இருக்கிறதா? சிறிய கருத்து வேறுபாடை கூட பெரிய மனஸ்தாபமாக மாற்றுகிறோம். சின்ன கருத்து வேறுபாடு, அந்த கருத்து வேறுபாட்டை மனஸ்தாபமாக மாற்றுகிறோம். அந்த மனஸ்தாபத்தை முரண்பாடாக ஆக்குகிறோம். அந்த முரண்பாட்டை சண்டையாக, அந்த முரண்பாட்டை பகைமையாக, அணியாக பிரிக்கிறோம். நாம் ஏதாவது ஒரு விஷயத்திலே முரண்பட்டால் நமக்கு தோதுவாக ஆளுகளை சேர்த்து அணியாக பிரிக்கிறோம். அந்த அணி பிரித்தலை பகைமையாக ஆக்குகிறோம். அந்த பகைமையை சண்டையாக மாற்றுகிறோம். சண்டையை பெரிய போராக உருவாக்கி ஜமாஅத்திற்கு மத்தியிலும், குடும்பத்திற்கு மத்தியிலும், பிள்ளைகளுக்கு மத்தியிலும், இன்னபிற சகோதரர்களுக்கு மத்தியிலும், கணவன் மனைவிக்கு மத்தியிலும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மத்தியிலும் பெரிய போராக உருவாக்கி வெவ்வேறு தீவுகளாக அடுத்தவர்களை பார்க்க முடியாத அளவுக்கு சீன பெருஞ்சுவர் போல பெரிய சுவர்களுக்கு ஒருவன் இன்னவனை பார்க்காத அளவுக்கு விரோதமும் எதிர்ப்பும் விரோதமும் பகைமையும் வளர்த்துக் கொண்டல்லவா இருக்கிறோம். குர்ஆன் என்ன சொல்கிறது? அல்லாஹ் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள். குர்ஆன் இறங்கியதற்கு பின்னால் விரோதம் இருக்கக்கூடாது, எதிரி இருக்கக்கூடாது, பகைமை இருக்கக்கூடாது, மார்க்க சகோதரர்களாக அனைவர்களும் இருக்க வேண்டும் என்ற கட்டளை அருள்மறை குர்ஆன் நமக்கு இடுகிறது. அந்த கட்டளையின்படி வாழுகிறோமா? எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரிந்து வாழ்கிறார்கள், எத்தனை சகோதரர்கள் தங்கள் சகோதரர்களை பிரிந்து வாழ்கிறார்கள், எத்தனை உடன்பிறப்புகள் தங்கள் சகோதரர்களை பிரிந்து வாழ்கிறார்கள், எத்தனை நபர்கள் குடும்பத்திலே பிளவோடும் பகையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன முஸ்லிம்? இவர்கள் முஸ்லிம் என்று சொல்வதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது? குர்ஆனுடைய வழிகாட்டுதல் இவர்களுடைய வாழ்வில் இல்லை என்றால் இவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை ஆணித்தரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஒன்றே ஒன்றை சொல்லி என் உரையில் இறுதிக்கு வருகிறேன். சாதாரணமான கட்டளை எல்லாம் குர்ஆனிலே இருக்கிறது. நீங்கள் அந்த கண்ணோட்டத்தோடு ஆய்வு செய்தால் குர்ஆனிலே உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியும். சாதாரணமான ஒரு விஷயம், ஜும்மாவுக்கு எப்பொழுது வர வேண்டும், ஜும்மா தொழுகைக்கு எப்பொழுது வர வேண்டும்? அருள்மறை குர்ஆன் 62ஆம் அத்தியாயம் 9-10 வசனங்களிலே சொல்கிறான். பல தடவை நாம் இதை இங்கே சொல்லிவிட்டோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அன்போடு அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, சத்திய விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலா, தொழுகைக்கு முன் வாங்கி சொல்லப்பட்டு விட்டால் அப்படி என்றால் ஏற்கனவே பள்ளியில் நீங்கள் வந்து அமர்ந்து விட வேண்டும். அப்படி அமராவிட்டால், முதல் வாங்கி சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் ஓடி வாருங்கள், நீங்கள் விரைந்து வாருங்கள். நாம் என்ன செய்கிறோம்? முதல் வாங்கி கேட்ட பிறகுதான் படுக்கையை விட்டு எழும்புகிறோம், அடுத்துதான் குளியல் அறைக்கு செல்லுகிறோம், அடுத்துதான் எல்லாம் முடிக்கிறோம். குத்பாவிலே எப்பொழுது மிம்பர் படியிலிருந்து இமாம் இறங்குவாரோ அதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னால் வந்தால் கூட போன் பேசிக் கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் கூட நான் பார்த்தேன், பல சகோதரர்களும் போன் பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் எதற்கு தொழுகிறார்கள் என்று உண்மையிலேயே சொல்கிறேன். இந்த தொழுகையை இஸ்லாமோ அல்லாஹ்வோ மார்க்கமோ எதுவும் எதிர்பார்க்கவில்லை. காரணம்,
அல் குத்பத்து தகூமு மகாம ரகாத்தைன் மினல் ஃபர்த். ஜும்மாவிலே ஓதப்படுகிற குத்பா இருக்கிறது, ஜும்மா தொழுகை 2 ரக்காத்து தான். சாதாரணமாக எல்லா நாளும் 4 ரக்காத்து முகர் கொள்கிறோம். 2 ரக்காத்து எங்கே போனது என்றால் அந்த குத்பாவில் ஓதப்படுகின்ற அந்த குத்பா இருக்கிறது 2 ரக்காத்து தொழுகையினுடைய அந்தஸ்திலே இருக்கிறது. தொழுகை தொழக்கூடிய சமயத்தில் நாம் யாராவது பேசுவோமா? பேச மாட்டோம். ஆனால் குத்பா ஓதுகிற பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். குத்பா ஓதுகிற பொழுது போன் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இஸ்லாமிய ஞானம் அறிவு சூன்யங்களாக நாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோமே. இஸ்லாமிய ஞானங்கள் எல்லாம் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட அறிவு சூன்யமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான், ஜும்மாவுடைய தொழுகையில் ஜும்மா என்றே அல்லாஹ் சொல்கிறான். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகைக்கு வாங்கி செல்லப்பட்டு விட்டால் அதுவரை நீங்கள் வராமல் இருந்தால் தாமதமாக நடந்து வராதீர்கள். அல்லாஹ்வை விக்ர் செய்வதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள், ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணாவிலே உட்கார்ந்து இருக்காதீர்கள். அந்த நேரத்தில் என்னதான் பிசினஸ் நடந்தாலும் வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கல்களை விட்டு விடுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் வேறு நேரத்திலே அல்லாஹ் பரக்கத்து செய்வான். விவரம் உள்ளவர்களாக இருந்தால், அறிவுள்ளவர்களாக இருந்தால் இதுதான் சிறந்தது, இதுதான் சிறந்தது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒரே பள்ளியிலே வந்து நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்லவில்லை. தொழுகை முடிக்கப்பட்டு விட்டால் மூணிலே நீங்கள் பறந்து செல்லுங்கள். அல்லாஹுடைய அருளான வியாபாரம் செய்து உங்களுடைய பொருள்களை நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள், தேடிக் கொள்ளுங்கள் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நமது நிலை என்னவாக இருக்கிறது? ஜும்மாவுக்கு நாம் எப்படி வருகிறோம்? 2 ரக்காத் அல்லது கடைசி ரக்காத் அல்லது கடைசி சஜதா கிடைத்தால் போதும் அந்த ஒரு வார பாவமும் முற்றிலும் நீங்கி நாம் முழு முஸ்லிமாக ஆகிவிட்டோம் என்ற மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் அல்லாஹுடைய கோப பார்வைக்கு நாம் ஆளாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நெஞ்சத்திலே நிலைநிறுத்தி எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அருள்மறை குர்ஆனில் என்ன வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லி இருக்கிறானோ, சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னும் ஏராளம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த தலைப்பு தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் சமுதாயத்திற்கு மத்தியிலே நாம் பேசுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மார்க்க விஷயங்களை அறிவதற்கும் அறிந்த விஷயத்தின்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்படி மரணம் வரை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. எல்லா விதமான ஹலாலான நம்முடைய முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. ஆகியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நமக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் நாம் நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் சுன்னத் தொழாதவங்க இன்ஷா அல்லாஹ் தொழுது